குமாரு, சூப்பர்டா. சொன்ன வேலையை கச்சிதமா முடிச்சிட்டேன். சரிடா, யாரும் பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம குடோனுக்கு கொண்டு போயிடலாம். சரிங்கண்ணே. இவனுங்க என்ன செய்யறானுங்க? வரும்போது வெறுக்கைய விசிட்டு தானே வந்தானுங்க. இப்ப என்ன மூட்டை கட்டி கொண்டு போறானுங்க? என்னவா இருக்கும்? ஏற்கனவே இவன் கையில கத்தி வர இருந்துச்சு. பார்க்க ரவுடி பையமா தான் தெரியறான். ஐயோ, இப்ப என்ன செய்ய? என்னவா இருக்கும் அந்த மூட்டைக்குள்ள? இவங்க பின்னாடியே போய் பார்க்கலாமா? வேண்டாம் வேண்டாம், சௌமியா வர ஹாஸ்பிட்டல்ல தனியா இருக்கா. சரி, இன்னொரு நாள் இவனுங்க நம்ம கையில சிக்காமையா போயிருவானுங்க, அப்ப பாத்துக்கலாம். என்ன சார், நீங்க இங்க என்ன பண்றீங்க? இன்னைக்கு உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் இருக்கா என்ன? சிஸ்டர், நான் டாக்டர் பார்க்க வரல. என் கூட சௌமியா தெரியும்ல, என்னோட ஃபியான்சி, அவங்களுக்காண்டி தான் வந்திருக்கோம் ட்ரீட்மெண்ட்டுக்கு. அப்படியா? இன்னைக்கு அவங்க செக்அப் வர சொல்லியிருந்தாங்களோ? சரி சரி. நாங்க வந்து ½ அன் அவர் ஆகுது. சௌமியா இப்ப எங்க இருக்காங்க? அப்படியா சார், உள்ளதான் பாத்துட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் இருங்க சார், நான் போய் கேட்டுட்டு வரேன். சரி சிஸ்டர், நான் இங்க வெயிட் பண்றேன். சரி சார், வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க. ஒரு இன்ஜெக்ஷன் போடுறதுக்காமா இவ்வளோ நேரம்? சூர்யா, என்ன சூர்யா, ரொம்ப நேரமா இங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களா என்ன? ஆமா சௌமி. ஏமா, ஒரு இன்ஜெக்ஷன் போடுறதுக்கா இவ்வளோ நேரம்? ஒன்றும் இல்லை சூர்யா, ஒரு மேடம் இன்ஜெக்ஷன் எடுத்துட்டு வரேன்னு போனாங்க, இன்னும் ஆளே காணோம். அப்புறம் பக்கத்தில் ஒரு நர்ஸ் இருந்தாங்க, அவங்கள கூப்பிட்டு சொன்னேன் இந்த மாதிரின்னு. அவங்க சரி நான் இன்ஜெக்ஷன் போடுறேன்னு சொல்லி அவங்க இன்ஜெக்ஷன் போட்டு விட்டாங்க. அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஓ அப்படியா, சரி சரி சரி, வீட்டுக்கு போமா? ஆமா சூர்யா, இவ்வளோ நேரம் வரைக்கும் நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? இங்க வெளியில உட்கார்ந்துட்டு இருந்தீங்களா? ஒன்றும் இல்லை சௌமி, இங்கே பக்கத்தில் வெளியில தான் நின்றுட்டு இருந்தேன். சௌமியா, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் ஒருத்தனை பார்த்தேன். யார சூர்யா பாத்தீங்க? அவன் கையில பெரிய கத்தி வச்சிருந்தான், தெரியுமா? என்ன சூர்யா சொல்றீங்க? கத்தி வச்சிருந்தானா? ஆமா சௌமி, பார்க்க ரவுடி மாதிரி தான் இருந்தான். அவன் கூட இன்னொருத்த வர இருந்தான். சரி, வேற என்னாச்சு? ஒன்றும் இல்லை சௌமி, அவங்க 2 பேரும் வரும்போது வெறுங்கையை வீசிட்டு தான் வந்தானுங்க. போகும்போது ஒரு மூட்டையில் எதையோ கெட்டி கொண்டு போகிற மாதிரி கொண்டு போகிறானுங்க. எனக்கு என்னமோ ரொம்ப சந்தேகமாக இருக்கு. பேசாம போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி சொல்லிடலாமான்னு இருக்கு. சூர்யா, நீங்க சொல்றத பார்த்தா எனக்கே ரொம்ப பயமா இருக்கே. நமக்கு இன்னும் 2-3 நாளையில நிச்சயதார்த்தம் வர. நம்ம போலீஸ் ஸ்டேஷன் அது இதுன்னு அலைஞ்சிக்கிட்டு இருந்தோம்னா நம்ம வீட்டில் உள்ளவங்க என்ன சொல்லுவாங்க? வேண்டாம் சூர்யா, அப்படியே விட்டுருங்க. ஆனா அந்த மூட்டையில என்ன இருக்குன்னு தெரியல. நம்ம நினைக்கிற மாதிரி எதுவும் தப்பா இருக்காது நினைக்கிறேன். நம்ம ஒன்று நினைச்சி அவங்க ஒன்று நடந்து எதுக்கு தேவையில்லாம பிரச்சனை? வேண்டாம் சூர்யா, இப்படியே மறந்துருங்க. 2-3 நாள் நிச்சயதார்த்தம் வர இருக்கு. அதனால இதை பத்தி பேச வேண்டாம் சூர்யா. நீ சொல்றது கரெக்டு தான் சௌமியா. நம்ம ஒன்று நினைச்சி அங்க வேற ஏதாவது நடந்து தேவையில்லாம நம்மளே ஒரு பிரச்சனையை உருவாக்குற மாதிரி ஆயிடக்கூடாது. ஆமா சூர்யா, கரெக்டா புரிஞ்சுக்கிட்டீங்க. சரி, வீட்டுக்கு போமா? சரி சௌமி, போலாம். சூப்பர்டா சங்கரு, சொன்ன வேலையை கரெக்டா முடிச்சிட்டேன். நான் கூட நினைச்சேன்டா இந்த வேலையை நீ எப்படி செஞ்சு முடிக்க போறியோன்னு. பரவாயில்லடா, சூப்பரா செஞ்சு முடிச்சிட்டேன். ரொம்ப தேங்க்ஸ் மேடம். அப்புறம் மீதி பணம்? மீதி பணத்தை கேஷாவே உன் கையில தந்துடுறேன். சரிங்க மேடம். அப்புறம் இன்னொரு விஷயம் கேட்கணும்னு நினைச்சேன். அங்க ரேகான்னு ஒருத்தி இருந்தாலே, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாளா? அது வந்து மேடம், நீங்க போட்டோல அனுப்புனீங்கல்ல, அந்த பொண்ணை நாங்க பார்த்தோம், பார்த்த உடனே கடத்திட்டோம். அதனால அந்த ரேகாங்கிறவங்க எல்லாம் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணல மேடம். ஓ அப்படியா, சரி சரி. அம்மா, இவளை எப்படி கடத்துனீங்க? எல்லாம் என்னோட அசிஸ்டன்ட் தான் மேடம் செஞ்சான். என்ன, ஓ அசிஸ்டண்டா? யாருடா அது? பின்னாடி நிக்காமல இவன் தான் மேடம். ஆமா மேடம், நான் தான் மேடம் பண்ணேன். வெரி குட் வெரி குட், இப்படிதான் இருக்கணும். ஆமா, இவளை எப்படி நீ கடத்துன? இவ எதுவும் மயக்கம் போட்டு கீழே விழுந்து கிடந்தாளா என்ன? இல்ல மேடம், மயக்கத்துலலாம் இல்ல மேடம். நல்லா தெளிவா தான் இருந்துச்சு. நான் உள்ள போனேனே என்னை பார்த்து கத்து கத்துன்னு கத்திச்சா, யாராச்சும் பாத்துருவாங்களோ என்னமோன்ட்டு அவ முகத்துல என்னோட மயக்க மருந்தை வச்சு கர்ச்சிப்பை வச்சு அமுக்கி அவளை கடத்தி கூட்டிட்டு வந்துட்டேன் மேடம். அம்மா, அப்போ அந்த ரேகா நம்ம சொன்ன வேலையை செய்யலையா? அதான்டா எனக்கும் ஒன்றும் புரியல. ஃபோன் பண்ணி பார்த்தேன், ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வருது. சரி ஓகே, உங்க 2 பேருக்கும் செட்டில் பண்ண வேண்டிய அமௌண்ட்டை செட்டில் பண்ணிடுறேன். இப்போ அந்த மூட்டையை கீழே இறக்கி வைங்க. சரிங்க மேடம். அம்மா, இப்போ இந்த சௌமியாவை என்னம்மா செய்ய போறீங்க? என் மகன் வாழ்க்கையவே கெடுத்துட்டீல, உன்னை சும்மா விட மாட்டேன்டி. என்னாச்சு? அம்மா எங்க போறாங்க? அம்மா, இப்போ எதுக்குமா அதை எடுத்துட்டு வரீங்க? மேடம், என்ன மேடம் செய்ய போறீங்க? நான் என்ன செய்யறேன்னு
இந்தா வாங்கிக்கோ. என் மகன் வாழ்க்கையவே கெடுக்கணும்னு நினைச்ச? இந்தா வாங்கிக்கோ வாங்கிக்கோ, நல்ல அடி வாங்கு. அம்மா நீங்க அடிக்கிற அடியில உயிர் போனாலும் போயிட போகுது. போகட்டும்டா போகட்டும். என் மகனே வேண்டாம்னு சொன்னால, அவன் இந்த உயிரோட இருந்தா என்ன, உயிரோட இல்லாட்டினா என்ன? அம்மா கடத்திட்டு வந்து தப்பா போச்சு. கடத்துறோங்கிற பேர்ல இது கொலை பண்ணாலும் கொலை பண்ணி பழிய தூக்கி நம்ம மேல போட்டுரும் போல. என்ன எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னே, ஏதாச்சும் சொல்லி நிப்பாட்ட சொல்லுங்க. மேடம் எப்ப தம்பி உங்க அம்மாட்ட சொல்லி நிப்பாட்ட சொல்லுப்பா, இல்லைன்னா எல்லாரும் சேர்ந்து கொலை கேஸ்ல உள்ளதான் போனோம். எம்மா நிப்பாட்டுங்கம்மா. இவளெல்லாம் உயிரோட விடக்கூடாது. நான் கொலைகேஸ்ல உள்ள போனாலும் பரவாயில்ல, இவ உயிரோட இருக்க கூடாது. இந்த பொம்பளை அடிச்ச அடியில ரத்தமே வருது. அப்போ உள்ள இருக்கிற அந்த பொம்பளை செத்துட்டாளா? போச்சுனே, நம்ம ஜெயிலுக்கு போறது கன்ஃபார்ம். எம்மா என்னம்மா செஞ்சீங்க? மூட்டையில இருந்து ரத்தமா வருது. ஐயோ, ஒரு அவசரத்துல இப்படி பண்ணிட்டேனே, செத்துக்கிட்டு போயிட்டாளோ? டேய் அந்த மூட்டையை முதல்ல அவருங்கடா. சரிங்க சார். சங்கரே, யார கடத்த சொன்னா யார கடத்திருக்கீங்க? மேடம் எனக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது மேடம். எல்லாம் என் அசிஸ்டன்ட் தான் மேடம் பண்ணா. லூசு பயலுகளா, உங்களை நம்பி ஒரு வேலையை செய்ய சொன்னா யார கடத்த சொன்னா யார கடத்திருக்கீங்க? இவதான் அந்த ரேகா, ஹாஸ்பிடலுக்குள்ள நமக்குன்னு உதவி பண்ண வந்தவா. அவளையே போட்டு அடிக்க வச்சுட்டான். இப்ப பாரு அவன் மண்டையில இருந்து ரத்தமா வருது. எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான்டா. மேடம் நீங்க அந்த சௌமியா கடத்துறதுக்கு போட்டோ அனுப்புனீங்களா? அதே மாதிரி ரேகான்னு ஒருத்தவங்க உள்ள இருப்பாங்க, அவங்க கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி அந்த பொண்ணுக்கு மயக்கூசி போட்டோன்னே அவளை கடத்த சொல்லுங்கன்னு சொல்லி சொன்னீங்களா? அவங்க போட்டோவே அனுப்புனீங்களா? போட்டோனாலதான் மேடம் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. குமார் எல்லாத்துக்கும் காரணம் நீ தானடா. என்னன்னே என் மேல பழிய தூக்கி போடுறீங்க? நீங்க எனக்கு அனுப்புன போட்டோவை தானே நான் கடத்த முடியும். எனக்கு அனுப்புனது இந்த ஒத்த போட்டோவை தான் அனுப்புனீங்க, வேற போட்டோ வரவே இல்லை. எனக்கு நெட்டு வர முடிஞ்சிருச்சு, அந்த ஒரு போட்டோ தான் வந்துச்சு, அதான் இந்த பொம்பளையே கடத்திட்டேன். இந்த அம்மா எத்தனை போட்டோ அனுப்பிச்சுன்னு எனக்கானே தெரியும். உங்ககிட்ட தானே அந்த அம்மா பேசிச்சு, நீங்க என்கிட்ட தெளிவா சொல்லியிருக்க வேண்டாமா இல்லையா? மேடம் சாரி மேடம், ஒரு சின்ன மிஸ்டேக் மேடம். லூசு பயலுகளா, யார கடத்த சொன்னா யார கடத்திருக்காளுங்க? இது சின்ன மிஸ்டேக்கா? சின்ன மிஸ்டேக். எம்மா இவனுங்கெல்லாம் சும்மா விடக்கூடாது. நீ 5 லட்ச ரூபா அக்கௌண்ட்ல போட்டியில அதை திரும்ப கேளுமா. ஆமா, என் 5 லட்ச ரூபாய் திருப்பி குடுறா. இங்க பாருங்க மேடம், கொடுத்த காசுக்கு வேலை செஞ்சாச்சு. கடத்த சொன்னீங்க, கடத்தி கொண்டு வந்து கொடுத்தாச்சு. மித்தபடி காசெல்லாம் திருப்பி கேட்டீங்கன்னா கொடுக்க முடியாது. என்கிட்ட எடுத்து பேசுறியா? போலீஸ்க்கு போன் போடட்டா? போடுங்க போடுங்க, நானும் போலீஸ் வந்தானே சொல்லுவேன். இந்த அம்மா தான் கடத்த சொல்லிச்சு, காசு கொடுத்துச்சின்னு சொல்லுவேன். என்னடா சங்கரு, இத்தனை வருஷமா எங்க அம்மா கிட்ட வேலை பார்த்துட்டு எங்க அம்மாவே எதிர்த்து பேசுறியா? பின்ன என்ன சார், ஒரு சின்ன மிஸ்டேக் நடந்து போச்சு, அதுக்கு நீ இப்படியா பேசுவாங்க? கொடுத்த காசு கொடுத்ததுதான், திரும்பலாம் வராது. எக்கட கெட்டு ஒளிஞ்சு போங்க. என் கண்ணு முன்னாடி முழிக்காத, போடா. ஏய் குமார் வாடா போலாம். ஓகே பாஸ். எம்மா இப்ப என்னம்மா செய்ய? அதான்டா எனக்கும் ஒண்ணும் புரியல. சரிம்மா இப்ப இந்த பொம்பளை என்ன செய்ய? இவன் இங்க இப்படியே கிடக்கட்டும், கொஞ்ச நேரத்துல கண்ணை முழிச்சு அவளே எந்திரிச்சு போவா. சரிம்மா அப்ப வாங்க நம்ம போவோம். நல்ல ஆட்களை வேலைக்கு வச்சிருந்தீங்கம்மா அடியாளுன்னு. ஒரு வேலை உருப்படியா செய்யறதுக்கு வக்கு இல்ல, வாய்க்கிலேயே பேசிட்டு எப்படி போறான் பாரு. சரிடா விடு, நானே ஏற்கனவே டென்ஷன்ல இருக்கேன், வா வீட்டுக்கு போவோம்.